ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ யூஇ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 1/2 CV ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 2-3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரோட போதுமானது. இருந்தாலும் இந்த 2-3 ஸ்டெப்ஸை நீங்கள் கூடுதலாகவே படிச்சுக்கிறது பெட்டர். சார் ரைட். இப்போ இதில் வந்து வாட் இஸ் த சிக்கு உங்களுக்கு தெரியும். இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் A டிவைட் பை D அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கும், ஒரு வேல்யூ. இந்த சியோட வேல்யூ. அந்த வாட் இஸ் த விக்கு பதிலாக உங்களுக்கு என்ன போடுவீங்க? V that is equal to ED நம்ம போடுவோம். V that is equal to ED. இது ரெண்டையும் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்களேன்? UU எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த சிக்கு பதிலாக என்ன போடலாம்? எப்சிலான் நாட் A டிவைட் பை D. அதே மாதிரி விக்கு பதிலாக என்ன போடலாம்? E ஸ்கொயர் D ஸ்கொயர். ஏன்னா இது வந்து V ஸ்கொயரா இருக்கிறதுனால இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த டிக்கு கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/2 எப்சிலான் நாட் A E A இந்த D இங்க கொண்டு வந்துருங்க. AD E ஸ்கொயர் அப்படின்னு எங்க ஒரு D இருக்கு இல்லையா, அந்த D தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? AD E ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த AD? AD இஸ் நத்திங் பட் the volume of the space between the two plates. இந்த கெபாசிட்டர்ல ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வால்யூம் தான் வந்து பாத்தீங்கன்னா AD ன்னு சொல்றாங்க. AD is nothing but the இங்க கீழ எழுதிக்கணும். AD is the volume of the space between the two plates அப்படின்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு, சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெபாசிட்டர் பர் யூனிட் வால்யூம், யூனிட் வால்யூம். ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெபாசிட்டர், எனர்ஜினா U. ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெபாசிட்டர் பர் யூனிட் வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டி வந்து ஸ்மால் யூல போடணும். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கேபிட்டல் E. இப்போ இது வரலையும் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வரலையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நான் ஏடியோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். AD is nothing but volume of the space between the two plate of the capacitor. Energy density, charge density. இந்த 2 மார்க் மறந்துடாதீங்க. சார்ஜ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா the energy stored in the capacitor per unit volume that is equal to charge density அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆல்ரெடி இங்க U இருக்கு, per unit volume AD எங்க கீழ கொண்டு வந்துருங்க. AD தானே ஆக்சுவலி யூனிட் வால்யூம். அப்ப AD இங்க வந்துருந்தா அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன போடலாம்? UU போட்டுக்கலாமா? புரியுதா நான் சொல்றது? இந்த ஸ்டெப்ஸ்ல U இந்த AD எங்க கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப இது எப்படி இருக்கு? U by யூனிட் வால்யூம் இருக்கா? ஏன்னா AD தான் யூனிட் வால்யூம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். வால்யூம் ஆஃப் தி ஸ்பேஸ் between the parallel plate, between the capacitors. So அப்ப U by AD க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? ஆக்சுவலி UE போட்டுக்கலாம். ஸ்மால் UE. ஓகேவா? ஸ்மால் UE that is equal to 1/2 எப்சிலான் நாட். AD தான் கீழ வந்துருச்சு. அப்ப E ஸ்கொயர். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க என்ன விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 1 மார்க் கொஸ்டின்ல இது கேட்பாங்க, அதுக்காண்டி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, டிஃபைன் சார்ஜ் டென்சிட்டி, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அப்ப 1 மார்க் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் டென்சிட்டி இஸ் டிபெண்ட் அப்பான் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது E தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. சைஸ் ஆஃப் த பிளேட் இங்க A இல்ல பாருங்களேன், A தான் இங்கே முடிஞ்சு போச்சு. சைஸ் ஆஃப் த பிளேட் அது டிபெண்ட் பண்ணல, மறந்துடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ். So it's mainly depend upon the electric field and does not depend upon the size of the plates. ஓகேவா? முடிஞ்சு. ஓகேவா? சோ அந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெபாசிட்டர் அந்த கொஸ்டினோட இதோட முடிச்சிடாம இதையும் கண்டினியூவா சேர்த்து ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகேவா? சோ முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓல்டு சிலபஸ்ல. என்ன எல்லா கொஸ்டின்ஸுமே ஓல்டு சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸ்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவங்க தான் இப்பயும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ ஓல்டு சிலபஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருந்ததோ அதெல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்து இங்கேயும் இம்பார்ட்டன்ட்னு அவங்க கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கான தான் சொல்றேன். ரைட்டா? சோ இப்போ நம்ம